ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். குட்டி கண்ணன் தவழ தயாராகி விட்டான். இப்போ 6 மாதங்கள் பூர்த்தி ஆயிடுத்து. போன பதிகம் முதல் 10 3ஆம் திருமொழி பெரியாழ்வார் திருமொழியில குட்டி கண்ணனுக்கு 6 மாதங்கள் பூர்த்தியாச்சு. புரண்டு வேற படுத்தான். தொட்டிலே தாளாட்டினோம். பல பல பரிசு பொருள்களை காணிக்கையாக அவனுக்கு சமர்ப்பித்தோம். கோலாகலமா கொண்டாடி பூர்த்தி பண்ணிட்டோம். இப்ப அடுத்த கொண்டாட்டம் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் நிரம்பிய குழந்தையாக கொஞ்சம் வளர்ந்து விட்டான் கண்ணபிரான். நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் உள்ள அதே கண்ணபிரான் இப்போது 10 மாதம் நிரம்பிய குழந்தையாக ஆகிவிட்டான். இப்ப மெல்ல மெல்ல தவழ ஆரம்பிக்கிறானா. 6 மாசத்துல புரண்டு படுத்தான். 10 மாசத்துல தவழ தொடங்குகிறான் கண்ணபிரான். இந்த இடத்துல வியாக்கியானத்தில் மணவாள மாமுனிகள் காட்டுகிறார், பகவானுக்கு எல்லாமே எப்போதுமே பண்ண தெரியும். ஆனாலும் அவதாரம் பண்ணி ஒரு மானிட குழந்தை போல் இருப்பதாலே குழந்தைக்கு அந்தந்த பருவத்துல என்னென்ன டெவலப்மெண்ட் மைல் ஸ்டோன்ஸ் வரணுமோ அந்த மைல் கற்கள் எல்லாம் அந்தந்த பருவத்தில் தனக்கும் வருவதாக பகவான் பண்ணி காட்டுறானே ஒழிய பகவான் புதுசா தான் நடக்க கத்துண்டான், புதுசா தான் தவழ கத்துண்டான் அப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நமக்கு அந்த லீலைகள் எல்லாம் குட்டி கண்ணன் நம் வீடு தேடி வந்து செய்து காட்டுகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கண்ணன் தவழ தொடங்கியவாறே அதை பெரியாழ்வார் யசோதை ரசிக்கிறாள். அதுதான் முதல் 10 4ஆம் திருமொழி. பெரியாழ்வார் திருமொழியில முதல் 10 4ஆம் திருமொழி தன்முகத்து சுட்டி என்று தொடங்கக்கூடிய பதிகம். நம்ம சுட்டி கண்ணன் அப்படியே மெல்ல மெல்ல தவழ்கிறான். தவழ்ந்து வீட்டு வாசலுக்கே போய் அங்கே உள்ள மண்ணு புழுதி எல்லாம் எடுத்து திருமேனியில பூசிட்டு விளையாடிட்டு இருக்கானா. இந்த காட்சியை பார்த்துட்டு நம்ம பெரியாழ்வார் யசோதை சந்திரனை அழைக்கிறாள். சந்திரனே, நீ வந்து பார், இந்த குழந்தை விளையாடக்கூடிய அழகை, தவழக்கூடிய அழகை சந்திரனே நீ வந்து பார் என்று அழைக்கிறாள். அதுதான் இந்த பதிகம் முதல் 10 4ஆம் திருமொழி. அதில் முதல் பாசுரத்தை பார்த்துருவோமா? நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம். ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். நந்தகோபன் திருமாளிகை. அங்கே பெரியாழ்வார் யசோதை 10 மாதம் நிரம்பிய குட்டி கண்ணன் மெல்ல 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 தவழ்ந்து வீட்டு வாசல் நோக்கி செல்கிறான். முதல் பாசுரம் பார்த்துருவோமா? தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப புழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண் உள ஆகில் நீ இங்கே நோக்கிப்போ. தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப புழுதி அழைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ என்பது பாசுரம். இப்ப பெரியாழ்வார் யசோதை கண்ணன் எப்படி தவழ்ந்தான்கிற அழக ரசிக்கிறாள். பாருங்க பாசுரத்தை. தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் கண்ணன் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போகிறானா. அவன் தவழ்ந்து போகும்போது அவன் நெற்றியிலே ஒரு நெத்தி சுட்டி அணிஞ்சின்றிருக்கான். அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே மனக்கண்ல நினைச்சு பாருங்க. கண்ணன் தவழ்ந்து கொண்டே இருக்கிறான், நெத்தி சுட்டி அணிந்து கொண்டிருக்கிறான். அது வலப்புறம் இடப்புறம் வலப்புறம் இடப்புறம்னு சொல்லி ஒரு பெண்டுலம் போல ஊஞ்சல் போல அசைந்து கொண்டே இருக்கிறது. அதான் தன் முகத்து. தன் கண்ணபிரானுடைய முகத்து, அவன் முகத்தில் நெற்றியிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சுட்டி. இவனும் சுட்டி கண்ணன். அவன் அணிந்திருப்பதோ நெற்றி சுட்டி, தன் முகத்து சுட்டி. அந்த நெற்றி சுட்டியானது தூங்க தூங்க, அந்த வார்த்தை பாருங்க, தூங்குதல்னா இந்த இடத்துல அசைதல்னு அர்த்தம். இந்த கீழ் நோக்கி அப்படி சாஞ்சா அசைஞ்சா அதுக்கு தூங்குறதுன்னு பேரான். நாம அப்படித்தானே அப்படியே உட்காந்த மாதிரி இருப்போம். உபன்யாசம் ஒரு 10 நிமிஷம் கேட்டோம்னா நம்ம எரியாம லேசா சாய்வோம் இல்லையா? அதுவும் தூங்குறது தானே. அது போல தூங்க அப்படி கண்ணன் மெல்ல தவழறானா. மேல அணிஞ்சிட்டு இருக்க நெத்தி சுட்டி அப்படி லேசா அப்படி தூங்கி கீழே தொங்கி தூங்க தூங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும். இங்க தூங்குதல்னா அசைதல்னு அர்த்தம். தூங்க 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 இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைய அது அசையும்படியாக
தவழ்ந்து போய் தவழ்கிறான் கண்ணன், தவழ்கிறான் கண்ணன், குட்டி கண்ணன் தவழ்ந்து அவனுடைய மென்மையான முழங்கால்கள் எவ்வளவு மென்மையா இருக்கும் அந்த முழங்கால்கள் இந்த தரையிலே படும்படியாக. பெரியாழ்வார் யசோதையின் பொங்கும் பரிவு, ஐயோ கண்ணபிரானுடைய திருவடிகளும் அவனுடைய முழங்கால்களும் எவ்வளவு மென்மையா இருக்கு, அப்படிப்பட்ட அந்த முழங்காலானது தரையிலே படும்படியாக தவழ்ந்து போய், வீட்டுக்குள்ள தவழ்ந்தா பரவாயில்ல, போய் வீட்டுக்கு வெளியிலயும் போயிட்டானா. அப்புறம் கண்ணன் எப்படி எங்க போனான்னு எதை வைத்து கண்டுபிடித்தாள்னா, பாட்டுல அடுத்த அடி பாருங்க, தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப, அவன் திருவடியில சலங்கை அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த சலங்கை பார்த்தா ஜல் 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 ஜல்னு சத்தம் கேட்கறது. எல்லார் இல்லங்களிலும் கேட்கிறதா? நம்மாத்திலையும் கண்ணன் இப்போது தவழ்கிறான், ஜல் 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 என்ற அந்த சலங்கை ஒலி கேட்கிறதா. அது எப்பேற்பட்ட சலங்கைனா, பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப. கிண்கிணி என்றால் சலங்கை, திருவடிகளிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலம்பு, அந்த திருவடியில் அணியும் சிலம்புக்குத்தான் கிண்கிணின்னு பேரு. அது எப்படி இருக்கான்? பொன்முக. இந்த இடத்துல முகம்னா கிண்கிணிக்கு ஃபேஸ்ன்னு அர்த்தம் இல்ல, அதனுடைய வெளிப்புறம்னு அர்த்தம். சிலது என்ன சொல்றோம், ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட், ஃபேஸ் வெளியில பார்க்கும் போதுன்னு சொல்றோம் இல்லையா, அது போல பார்க்கும் போதே பொன். இந்த இடத்துல பொன் என்றால் அழகுன்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு இல்லையே. பொண்ணுன்னா தங்கம்னு தானே அர்த்தம்னா, பொதுவாக இடுப்புக்கு கீழே தங்க ஆபரணம் அணியக்கூடிய வழக்கம் கிடையாது. இடுப்புக்கு கீழே வெள்ளியில தான் அணிவா, இடுப்புக்கு மேலே தான் தங்கம் அணிவதுன்னு வழக்கம். என்ன காரணம்னா, நம் உடம்புல இடுப்புக்கு மேலே உள்ள பகுதி தூய்மையானது, இடுப்புக்கு கீழேனா கொஞ்சம் அசுத்தம்னு ஒரு சாஸ்திரம். இது பகவானுக்கு பொருந்தாதுங்கிறது வேற விஷயம். ஆனாலும் ஒரு சாஸ்திர விதி, தங்கம்ங்கிறது லக்ஷ்மியினுடைய ஒரு இருப்பிடமாக இருப்பது, லக்ஷ்மிகரமானது. அதனால ஒரு கௌரவத்துக்காக இடுப்புக்கு மேலே மட்டும்தான் அதை அணியணும்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கா. நம்ம பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணிட்டாலாம், பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்னாலும் அவனுக்கு நாம எங்கேயாவது தங்கத்துல ஒரு சிலம்பு பண்ணி போட்டு அதனால ஏதாவது அபச்சாரமாகி கண்ணனுக்கு தோஷம் வந்துட்டா என்ன பண்றது? வேண்டாம், சாஸ்திர விதிப்படி பார்த்து பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்ல, பகவான் இதற்கு அப்பாற்பட்டவன்னாலும் அவர் எழுதி வச்ச சாஸ்திரம், அவருடைய கட்டளை, அவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணா அவருக்கு பிடிக்கும். அதனால பொன் என்பது இங்கே தங்கம்னு அர்த்தம் கிடையாது, அழகுன்னு அர்த்தம். பொன்முக, வெளியில இருந்து பார்க்கும் போதே அழகா இருக்கான். அந்த சிலம்புங்கிறது எடுத்து பார்த்தா இன்னும் அழகா இருக்கும். அது அப்புறம் முகம்னு சொன்னா அப்படியே தூரத்தில இருந்து கண்ணன் திருவடியில அந்த சிலம்ப பாக்குறோமே, இப்பவே அழகா இருக்கான். நான் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப, ஆர்த்தல்னா ஒலி எழுப்புதல்னு அர்த்தம். பொன்முக கிண்கிணி, அப்படி பார்க்கும் போதே அழகாக இருக்கக்கூடிய அந்த கிண்கிணி சிலம்பானது ஆர்ப்ப, ஜல் 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 ஜல்னு சத்தம் கேட்கறது. அதனால பெரியாழ்வார் யசோதை துரத்திட்டு போறா. சத்தத்தை துரத்தி கொண்டு எங்கே கண்ணன் எங்கே கண்ணன்னு பார்த்தா, வீட்டு வாசல்ல போய் உட்காந்துட்டு நாமே இழுத்து பிடிச்சி எப்படியாவது நம்ம மாத்துக்குள்ள கண்ணனை கூட்டின்னு வரணும்னு அழிச்சுன்னு வந்திருக்கோம். இவனை பார்த்தா வாசல்ல போய் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், புழுதி அழைகின்றான். புழுதினா வீட்டு வாசல்ல உள்ள மண்ணுன்னு அர்த்தம். புழுதி அலைதல்னா அப்படின்னா கையிலே அள்ளி எடுத்து திருமேனியில பூசிக்கிறானா. அது பின்னாடி நீராட்டல்ல வருதோ இல்லையோ, பூணி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி. மொத்தமா மாட்டு தொழுவத்துல போய் எல்லா புழுதியையும் அலைந்த பொன்மேனி திருமேனிலேயே அலைந்து கொண்டு பூசிக்கொண்டு வந்து விடுகிறான். அதை இப்பவே ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க, புழுதி அலைகின்றான். நல்லா புழுதி எடுத்து பூசிட்டு இருக்கானா. ஆனா பெரியாழ்வார் யசோதை பாக்குறா, ஒரு பக்கம் அச்சுச்சோ குழந்தை இந்த புழுதியை பூசிட்டு இருக்கே, இதனால குழந்தைக்கு ஏதாவது ஒவ்வாமை அலர்ஜி வருமோ, நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் வருமோ, ஒவ்வாமையோ நோய் தொற்றோ அஞ்சுகிறாள். மறுபுறம் பாக்குறா, ஐயோ இந்த புழுதியோட கூட இந்த குழந்தை எவ்வளவு நன்னா இருக்கு. நினைச்சு பாருங்களேன், கண்ணனுடைய திருமேனி கருநீல வண்ணமா இருக்கு, அதுல அந்த புழுதியை பூசிண்டா அந்த கருநீல வண்ணம் கொண்ட திருமேனியில அப்படியே முத்தும் ரத்தனமும் தங்கமும் பதித்தாற் போல் அந்த புழுதி கூட அவன் திருமேனியில படிஞ்சிருக்கான். நல்ல கருநீல வண்ண வானத்துல நட்சத்திரங்கள் ஒளி வீசுவது போல அவன் திருமேனியில புழுதி கூட ஒளி வீசின்னு இருக்கு. இப்படி தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப புழுதி அழைகின்றான். இந்த அழகை பார்த்துட்டு அப்படியே பெரியாழ்வார் யசோதை வானத்தை பார்க்கிறாள். பார்த்தா அப்போது மாலை பொழுது, சூரியன் அஸ்தமித்து விட்டான், சந்திரன் அப்போதுதான் உதித்திருக்கிறான். வானத்துல இளம்பிறை சந்திரன். இளம்பிறைனா அதாவது சிறு பிறையாக இருப்பது. இப்பதான் வளர்பிறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறான் சந்திரன். இனிமேதான் பௌர்ணமி நிலவாக முழு நிலவாக ஆகணும். அதற்குத்தான் இளம் பிறைன்னு பேரு. அதாவது யங் சந்திரன்னு சொல்லுவா. நல்ல பௌர்ணமினா அது நல்லா வளர்ந்து விட்ட பிறை, அது வயதான சந்திரன்னு வச்சுக்கோங்க. இப்ப இளம் பிறை வானத்தில் தெரிகிறது. அதை பாக்குறாளாம் பெரியாழ்வார் யசோதை. சந்திரனை பார்த்து சொல்றா,
இதோ பாரு, என் மகன், இது பெருமையோடு சொல்லிக்கலாம். நம்ம கிருஷ்ணனை, அதாவது உலகியல் விஷயங்கள்ல தான் நான், எனது, இந்த அபிமானம் எல்லாம் இருக்கக்கூடாது. பகவான் விஷயத்துல நன்னா சொல்லலாம், என் பெருமாள், எங்காத்து கண்ணன். நம்ம ஒத்தொத்தரும் சொல்றோமா இல்லையா? நம்ம கவசம் கனெக்ட் நேயர்கள், சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாரும் பெருமையா சொல்லுவோம், என் மகன், எங்க வீட்டு குழந்தை கண்ணன். கண்ணன் தாராளமா நம்ம மாத்துக்கு வந்து விளையாடுறேங்கும் போது அதை அபிமானித்து சொல்லலாம். நம்ம மத்த விஷயம் தான், என் வீடு, என் கார், என் பங்களா, என் நிலம், இதெல்லாம் சொன்னாதான் கர்வம் வரும். பகவான என் கண்ணன்னு தாராளமா சொல்லலாமே. பெரியாழ்வார் யசோதை ஒரு பெருமையோடு பெருமிதத்தோடு சொல்கிறாளாம், என் மகன் இவன் யார் தெரியுமா? கோவிந்தன். கோன்னா பசுன்னு அர்த்தம், கோவிந்தன்னா பசுக்களை ரட்சிப்பவன் அர்த்தம். சந்திரனை இங்க பாரு, இந்த கோவிந்தனை பாரு, பசுமாடெல்லாம் எப்படி புழுதி படிந்து, இந்த பசு கூட்டங்கள் நடந்து வந்தாலே புழுதியை கிளப்பிட்டு வரும். பசுவை மேய்க்கிறவன் இல்லையா, இவன் மேய்க்கும் பசுக்களை போலவே புழுதி அடைகின்றான் கோவிந்தன். பாரு, இவனும் புழுதியை பூசிக்கொண்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, கூத்தினை இளமாமதி, இவன் ஆடுற கூத்தை எல்லாம் பாரு, கூத்துன்னா விளையாட்டு, லீலைன்னு அர்த்தம். என் மகன் கோவிந்தன் கூத்தினை, இவன் அடிக்கிற கூத்தெல்லாம் பாரு, இந்த விஷமம் எல்லாம் பாரு. சந்திரனே, இளமாமதி, இங்க பாரு, உன்னால வேற எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. மதினா சந்திரன் அர்த்தம். இளமாமதி, இளனா இளமை மிக்க, இளம் பிறையும் முன்பே சொன்னேன் அல்லவா. மா என்றால் நிறைந்திருக்கக்கூடியன்னு இந்த இடத்துல அர்த்தம். அப்ப இள மானா இளமை நிறைந்திருக்கக்கூடிய. இளமாமதி அப்படின்னா இது மணவாள மாமுனிகள் காட்டிய அர்த்தம். இளமாமதி என்றால் இளமை நிறைந்திருக்கக்கூடிய சந்திரனே, ஓ இளம் பிறையாக காட்சி தரக்கூடிய சந்திரனே, இங்க பாரு, நீ வந்து பாரு இந்த அழகை, என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி. சந்திரனே இங்க பார், இந்த அழகை பாருன்னாலாம் பெரியாழ்வார் யசோதை. சந்திரன் பெரியாழ்வார் யசோதையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானோ. இது வரைக்கும் எல்லா அம்மாவும் குழந்தைக்கு தானே சந்திரனை காட்டுவா. இது வரைக்கும் எந்த அம்மாவது சந்திரனுக்கு குழந்தைய காட்டியிருக்காளா? எல்லாரும் என்ன பாட்டு பாடுவா குழந்தைய வச்சுட்டு? அங்க பாடுறா, அதுதான் நிலா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வான்னு குழந்தைக்கு நிலாவை காட்டி பால் ஊட்டுறது, நிலாச்சோறு ஊட்டுறது, இப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன். சந்திரன் பெரியாழ்வார் யசோதைட்ட கேக்குறான், நீ என்னமா தட்டையே திருப்பி போட்டுட்டியே, சந்திரனை கூப்பிட்டு என் குழந்தைய பார்க்க நீ கீழே வாங்குற, நான்லாம் கீழே வரமாட்டேன், உன் குழந்தைக்கு வேணா இவன் தான் சந்திரன், என்ன காமிச்சுக்கோ அப்படின்னு. நானா சந்திரன். பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, என்னப்பா சந்திரா, இளமாமதி சாதாரண குழந்தைன்னு நினைச்சுட்டியா? இவன் யாரு? என் மகன் கோவிந்தன். உன் முகத்துல கண்ணு இருக்குன்னா, உன் கண் படைத்த பயனை நீ பெற வேண்டும்னா, நீ வேணா இந்த குழந்தைய பார்த்துட்டு போகணுமே ஒழிய அவன் உன்னை பார்க்கணும்னு எதிர்பார்க்காத. இளமாமதி, நின்முகம் கண் உளவாகில் நீ இங்கே நோக்கி போ. பாரு, என் குழந்தையெல்லாம் கிரேட், அவன் வந்து உன்னை பார்க்கணும்னு தேவையே கிடையாது. நின்முகம், சந்திரனே அப்படி வட்ட வடிவில் பின்னாடி முழு நிலவாக பிரகாசிக்கிறாயே, அந்த உன்னுடைய முகத்திலே கண் உளவாகில், நின்முகம் உன் முகத்தில் கண் உள ஆகில், கண்கள் உள உள்ளதாக ஆகில் இருந்தால், உன் முகத்திலே கண்கள் இருக்கிறதென்றால் கண் படைத்த பயன் என்ன தெரியுமா? கண்ணனுடைய அழகை காண்பதுதான். அந்த கண்ணனை காணாத கண் என்ன கண்ணே, கண்ணிமைத்து காண்பார்தம் கண் என்ன கண்ணே, அந்த கண்ணனை காண்பதுதான்டா கண் படைத்த பயன். அதனால இளமாமதி, அவன் உன்னை பார்க்கணும்னு எதிர்பார்க்காத, நீ வந்து அவனை பார். என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி, நீ முகம் கண்ணுளவாகில், உன் முகத்துல கண்ணு இருக்குன்னா நீ சந்திரனாகி நீ இங்கே இங்கே வந்து நோக்கி என் குழந்தைய நன்னா பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் உன் இடத்துக்கு போய், குழந்தை உன்னை பார்க்கணுங்கிறியா, நீ இங்கே நோக்கி போ, நீ இங்க வாப்பா, வந்து நோக்கு. அதுவும் கண்ணனை சாமான்யமா பார்க்க கூடாதான், நோக்குதல்னா உற்று பார்த்தல்னு அர்த்தம். அப்படி அவன் திருமேனியை நல்லா செவிச்சு பாடுறா. அவனுடைய 10 விரல்களில் இருந்து தொடங்கி அவனுடைய பாத கமலங்கள்ல இருந்து கணுக்கால், முழங்கால், திருத்தொடை, அவன் இடுப்பு, அவனுடைய முத்தம், உந்தி, திருவயிறு, திருமார்பு, திருத்தோள்கள், திருக்கரங்கள், திருக்கழுத்து, திருவாய், மூக்கு, திருக்கண்கள், புருவங்கள், காதுகள், கேசபாசங்கள், அத்தனையும் எவ்வளவு அழகா இருக்கு. நோக்கி வேணும்னா முதல் 10 2ஆம் திருமொழியில சீதக்கடலுள்னு சொல்லி திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் வர்ணனை இருக்கு. அதையும் நோக்கி, வர்ணனைப்படி கண்ணனையும் நோக்கி போ. ஆகையினால் சந்திரனே, நீ இறங்கி வா. முக்கியமாக இவன் கூத்த விட்டுடாத. கூத்தினை இளமாமதி, நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கி போ. திருமேனிய பார்த்துட்டு ஓடிடாதப்பா. கிருஷ்ணன்னு சொன்னாலே அவன் அடிக்கிற கூத்து தான், விளையாட்டு தான்.
அவனுடைய கிருஷ்ண லீலை, அவன் பண்ற விஷமம் எல்லாத்தையும் நன்னா இருந்து நீ நிதானமா பார்த்துட்டு போன்னு சந்திரனை பார்த்து சொல்வதுதான் முதல் பாசுரம். அப்போ குட்டி கண்ணன் நெற்றியில் உள்ள நெத்தி சுட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைய, தன்னுடைய திருவடியில் அணிந்திருக்கும் சிலம்பு ஜல் 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 என்று ஒளி வீச, கண்ணன் அப்படியே தவழ்ந்து வாசலுக்கு போய் புழுதியை திருமேனியில அள்ளி அள்ளி பூசிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறான். இதை பார்த்துட்டு பெரியாழ்வார் யசோதை சந்திரனிடம் சொல்கிறாள், என் பிள்ளை, என் கோவிந்தன், இவனுடைய லீலைகளை உன் முகத்துல கண்ணு இருந்தா சந்திரா நீ கீழே வந்து இவன் லீலைகளை ரசிச்சுட்டு திரும்பிப்போ என்பதுதான். தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப புழுதி அழைகின்றான். என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். With his stika on the forehead, dancing sidewards, and his anklets sounding jung jung jung, this Krishna, my Govinda, has gone outside and he is smearing his body with dust in the sand. Oh, the moon, the young moon, if you have eyes on your face, please come down and have a look at the antics of this child என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் அதே நிலவை பார்த்து பெரியாழ்வார் யசோதை சொல்றா, இங்க பாரு, என் குழந்தை கண்ணன் நான் பாடின பாட்டை கேட்டுட்டு அவனே வாவான்னு கூப்பிடுறானா. கண்ணன் வாவான்னு கூப்பிடுறானா எவ்வளவு பெரிய பாக்கியம். சந்திரா வா என்று அழைக்கப் போகிறாள். அடுத்த பாசுரத்தில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிங்கிணியார்ப்ப புழுதியழைக்கின்றான். தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிங்கிணியார்ப்ப புழுதியழைக்கின்றான். என் மகன் கோவிந்தன் கூத்தினே இளமாமதி நின்முகம் கண்ணுள்ளவாகில் நீ இங்கே நோக்கி போ. என் மகன் கோவிந்தன் கூத்தினே இளமாமதி நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கி போ. நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கி போ.